நல்லது ரசிகர்களே, வியாழன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் முதலாவது சிறப்பு நேர்காணல் பகுதியுடன் தற்பொழுது நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த சிறப்பு நேர்காணல் பகுதி வந்து உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு நேர்காணல் பகுதியாக அமையும் என்று நம்பிக்கையோடு தான் ஆரம்பித்திருக்கின்றோம். இன்று நாங்கள் தயாராகுவது அவிசாவளியில் இயங்கி வரும் சாய்பாபா ஆசிரமத்தின் முதலாவது ஆண்டு பூர்த்தி விழா தொடர்பான நிறைய விடயங்களை வந்து பகிர்ந்து கொள்வதற்காக இன்றைய மோடு இணைந்து கொள்கின்றார் சாய்பாபா பக்தர் சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் தான் இணைந்து கொள்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நன்றாக இருக்கிறோம். சரி, உங்களை பற்றி சொல்லுங்கள், தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்றோம். ரொம்ப நன்றி. அவிசாவளி நகரிலே அனைத்து அற்புதங்களும் பொருந்திய ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா ஆசிரமத்தின் தியானம் மற்றும் சமூக பணி பக்தர்களின் கோடான பக்தர்கள் உருவாகிய எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய நேத்ரா டிவிக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, சாய்பாபா ஆசிரமம் நான் நினைக்கிறேன் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இதே போன்ற ஒரு நாளில் நாங்கள் சாய்பாபா ஆசிரமம் வந்து ஆரம்பிக்க இருக்கின்றது. ஆரம்ப பூஜைகள், இப்படி நிறைய நிகழ்வுகள், விழாக்கள் தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம் கடந்த ஒரு வருடத்திற்கு முன். இப்பொழுது ஓராண்டு நிறைவினை வந்து நிறைவு செய்திருக்கின்றது. அந்த விழா தொடர்பாகத்தான் நிறைய விடயங்களை வந்து பேசுவதற்கு பகிர்ந்து கொள்க தயாராக இருக்கின்றோம். சரி, தற்பொழுது ஆரம்பத்திலே நாங்கள் ஒரு அழகானது ஒரு காணொளி தயாராக இருக்கிறது, அதை பார்த்துவிட்டு தொடர்ந்து நாங்கள் பேசலாம். ஆமாம், அந்த காணொலியை நாங்கள் பார்த்து விட்டு வந்திருக்கின்றோம். அவிசாவளியில் இயங்கி வரும் ஷிரடி சாய்பாபாவின் ஆசிரமம் கோவில். இப்பொழுது வந்து இந்த விழாக்களோடு விழாவை கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கும் அந்த தருணம் இல்லையா, அந்த காணொலியில் நாங்கள் பார்த்து விட்டு வந்திருக்கின்றோம். இந்த ஓராண்டு விழா பூர்த்தியாகி இருக்கின்றது. இந்த விழா தொடர்பாக வந்து சொல்லுங்கள் ஐயா. அவிசாவளி ஸ்ரீ சாய்பாபா ஆசிரமம் பக்தர்கள் தரிசனத்துக்காக திறந்து வைக்கப்பட்டு ஓராண்டு பூர்த்தி விழா வருகிற நிகழும் ஆண்டு 2020 மார்ச் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருக்கிறது. அன்றைய விசேட தினத்தில் விசேட பூஜை செய்வதற்காக இந்தியாவிலிருந்து விஜயவாடா நகரத்திலிருந்து ஸ்ரீ பாபாஜி ஸ்ரீ விசுதானந்த பாரதி அவர்கள் சிறப்பு பூஜை கலந்துருக்காங்க. இந்த அற்புதமான தருணத்தில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பூரண சாய்பாபாவின் பூரண ஆசீர்வாதம் பெற வேண்டுமாறு வேண்டிக் கொள்கிறோம். அன்று காலை மார்ச் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணி முதல் 10 மணி வரைக்கும் யாகஜாலை பூஜை நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து 27 நட்சத்திரங்களுக்கும் அதிபதியான அந்த தேவதைகளையும் குருவையும் நம்மை வணங்கி நம்மை சுற்றி இருக்கிற எல்லா தீமைகளையும் விலகி நமக்கு நன்மை பெறுமாறும் இந்த அவிசாவளை மற்றும் இலங்கை நகரம் சீரும் சிறப்பும் பெற்று செல்வ செழிப்புடன் வாழுமாறு நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அந்த அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் கலந்து கொண்டு பூரண ஆசீர்வாதம் பெறுமாறு வேண்டுகிறோம். சரி, இந்த ஓராண்டு நிறைவு விழாவில் வந்து மக்கள் எவ்வாறு பங்கு கொள்ளலாம்? இப்படி நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றது. நாங்களும் போக வேண்டும், எங்களுடைய ஊரிலிருந்தும் நாங்கள் எங்களுடைய உற்றார் உறவினர்கள், சொந்தங்கள், நண்பர்களோடு போக வேண்டும் என்ற ஒரு ஆசை வரும். எப்படி பங்கு கொள்ளலாம்? இது பற்றி சொல்லுங்கள் ஐயா. அற்புதமான கேள்வி, நன்ற கேள்வி. அன்றைக்கி வந்து நாங்கள் சொன்ன மாதிரி இந்த 27 நட்சத்திரம் பூஜை செய்கிறதுனால நீங்கள் அந்த அவிசாவளி ஆசிரமத்துக்கு காலையில் வந்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய பெயர் மற்றும் உற்றார் நட்சத்திரத்தை முன்பதிவு செய்தீங்கன்னா அந்த யாகசாலை பூஜையில் நட்சத்திர பூஜைகள் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு தருணம். அது அந்த அவிசாவளி கோயிலை பற்றி நீங்கள் போயிருந்தீங்கன்னா சொல்கிறேன், நீங்கள் இந்த காணொலியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது அமைந்திருக்க இடமே வந்து அந்த சூழலே ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த வரதராஜ பிள்ளையாரை வணங்கி விட்டு நீங்கள் சேற்றும்போது சற்று ஏற்றம் வரும். அந்த ஏற்றத்தில் ஏறும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள். அதற்கு மேல் அந்த படிக்கட்டில் ஏறிக்கொண்டு அந்த பாபாவை சற்று தொலைவிலிருந்து பார்க்கும்போது அந்த பாபாவினுடைய அழகிய கண்களும்
அந்த அழகிய சிரிப்பும் உங்களை வேறு உலகத்து கொண்டு செல்லும். ஸோ நான் ஒரு தடவையும் போகும்போது நான் நிறைய மனசில் வேண்டிக்கிட்டு போவேன். பட் அந்த பாபாவை பார்க்கும்போது எனக்கு யாருக்குமே என்ன தோணும் தெரியாது. நான் டோட்டலாக சரணாகிடுவேன். ஸோ அதை நீங்கள் அதுவும் அந்த அமைந்திருக்க இடம் வந்து அவ்வளோ அழகான சூழ்நிலை, அவ்வளோ அமைதியாக இருக்கும். ஸோ அன்றைக்கி என்ன உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன்னா, அன்றைக்கி மார்ச் 8ஆம் தேதி நடக்கிற அந்த பூஜைகள், அந்த நட்சத்திர பூஜைகள் கலந்துக்கிண்டு அதுக்கு நடக்கிற அந்த நித்திய பூஜை, அந்த வாரத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் கேட்கவே வேண்டாம், பாபாவுக்கே தெரியும். ஸோ நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஸோ நீங்கள் கலந்து கொள்ளக்கு நிறைய வசதிகள் இருக்குது. நீங்கள் கொழும்பு மாநகர்லேருந்து கிளம்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பேருந்து வசதி செஞ்சுருக்கோம். ஸோ அந்த வரராஜ பெருமாள் கோயிலிருந்தும் சரி, இந்த கொட்டாஞ்சேனை நான் அந்த விவரங்களை நான் கொடுக்குறேன், பின்னால் கொடுக்குறேன். அந்த நண்பர்களையும் அந்த தொலைபேசி அழைப்பு நண்பர்களையும் கொடுக்குறேன். அதை நீங்கள் அழைத்தீங்கன்னா முன்பதிவு செய்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் இருக்குது, பேருந்து வசதி இருக்கும். நீங்கள் கொழும்பு நகர்லேருந்து டைரெக்டாக அவிஷாவிலைக்கு நீங்கள் வரலாம். வேறு பிரதேசங்களில் இருப்பவர்களாக இருந்தால் எப்படி வர வேண்டும்? கொழும்புக்கு வந்து தான் போக வேண்டுமா? ஆமாம், கொழும்புனுக்கு வந்தீங்கன்னா கொழும்பு நகரிலிருந்து பேருந்து வசதிகள் இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டான வேறொரு இடத்துலேருந்து பஸ் கிளம்புது. அந்த நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். முன்பதிவு செய்து கட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஏமாற்றங்கள் தவிர்க்கலாம். நீங்கள் வந்து அங்கேருந்து டைரெக்டாக கொழும்புலேருந்து அவிசாவளி நகருக்கு வரலாம். நாட் ஓன்லி 8ஆம் தேதி மட்டும் இல்லை, 7ஆம் தேதி அன்றைக்கும் பூஜைகள் நடைபெறுது. நீங்கள் 7ஆம் தேதி பூஜைகள் இருக்குது? 7ஆம் தேதி மார்ச் 7ஆம் தேதி 7ஆம் தேதி காலையில் வந்து வரராஜ பெருமாள் கோயிலுக்கு நாங்கள், அந்த வரதராஜ விநாயகர் கோயிலுக்கு நாங்கள் எத்தனை மணிக்கு பூஜை ஆரம்பிக்கும்? காலையில் 7:30 மணிக்கு 7:30 மணிக்கு ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு அந்த புனித நீரில் வந்து நாங்கள் கலசத்தில் ஊற்றி எல்லா வேதங்களையும் நாங்கள் ஓதி அந்த நீர் வந்து அந்த புனித நீரால் அபிஷேகம் ரெடியாகி அந்த புனித நீரில் அபிஷேகத்தை பார்க்குறதும் அந்த புனித நீரை தீர்த்தங்களை அருந்தும் மிக 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 அற்புதமான தருணம். ஸோ நீங்கள் 7ஆம் தேதியும் இங்கே கலந்து கொள்ளலாம். 8ஆம் தேதி வர முடியாத 7ஆம் தேதி கலந்து கொள்ளலாம். இல்லை நீங்கள் 7ஆம் தேதியும் 8ஆம் தேதி 2 நாட்களும் கலந்து கொள்ளலாம். 8ஆம் தேதியும் காலையில் யாகஜால பூஜை, நட்சத்திர யோகம், நித்திய பூஜை, திரும்பி ஆரத்தி, அது முடிந்த பிறகு அன்னதானம் வழங்கப்படும். சரி, சீரடி சாய்பாபா ஆசிரமத்திலிருந்து ஒரு அழகானது ஒரு காணொலி தயாராக இருக்கின்றது. அதனை பார்த்துவிட்டு மீண்டும் நாங்கள் தொடர்ந்து பேசலாம். ஐயா, இந்த காணொலி பற்றி சொல்லுங்கள். என்னென்ன விடயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது? ஓகே, அந்த காணொலி நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த காலை நான் சொன்ன மாதிரி நித்திய பூஜையும் அந்த ஆரத்தி நடக்கும். ஆரத்தி முடிஞ்ச பிறகு வந்து மிக முக்கியமான தருணம் வந்து அந்த கூட்டு பிரார்த்தனை நடக்கும். நீங்கள் வந்து நீங்கள் கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு வேண்டியது நீங்கள் என்ன நடக்கும், உங்களுக்கு என்ன வேண்டுங்கிறது கேட்பீங்க. ஸோ அதெல்லாம் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக உங்களுக்கு என்ன நடக்க வேண்டியதை நாங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது அந்த கூட்டு பிரார்த்தனை வந்து மிக மிக அற்புதமான தருணம். அதில் நீங்கள் என்ன சொல்லுங்க, வைப்ரேஷன் நீங்கள் அழகாக உணர்வீங்க. அதுவும் அந்த ரம்மையான சூழ்நிலை வைப்ரேஷன் உணர்வீங்க. அந்த கூட்டு பிரார்த்தனை முடிஞ்ச பிறகு அந்த பாபாவுடைய சச்சரித்திலிருந்து சில வார்த்தைகளும், பாபாவை சந்தித்த பக்தர்களுக்கு எவ்வாறு நன்மைகள் புரிகிறார், உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை எவ்வாறு தீர்த்து கொள்ள முடியும் என்பதை அழகாக விளக்கி அதற்கு பிறகு தியானம் நடைபெறும். அந்த தியானத்தில் வந்து அழகான ஓம் என்ற மந்திரங்களை உதித்து தியானத்தை கண்களை மூடி அமைதியான சூழ்நிலை இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் அப்படியே அந்த டோட்டலாக அந்த உண்மையாக அந்த பாபாவோட நீங்கள் சரணாகி அடைஞ்சிருங்க. டோட்டலாக சரணடைவீங்க. அது முடிந்த பிறகு தான் அன்னதானம் வழங்கப்படுகிறது. அன்னதானம் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து 2 தினங்களில் அன்னதானம் வழங்கப்படுகிறது. கடைசி ஞாயிறன்றும் பௌர்ணமி தினத்தன்றும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. அதை நீங்கள் வந்து மனதார வேண்டி கேட்டு போகிற மகிழ்ச்சியோடு அந்த அன்னதானத்தையும் சாப்பிட்டுட்டு நீங்கள் வெளியே போகும்போது உங்களுக்கே தெரியும் எல்லாம் பாபா பார்த்துக்கிறார். சரி, ஓராண்டு நிறைவு விழா சீரடி சாய்பாபா ஆசிரமத்தில் மார்ச் மாதம் 8ஆம் தேதி வந்து இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்த மக்கள் எவ்வாறு பங்கு கொள்ள வேண்டும் என்று. நாங்கள் தொலைவிலிருந்து செல்கின்ற மக்களுக்கு என்னென்ன வசதி வாய்ப்புகளை வந்து செய்து என்ன மாதிரி ஏற்பாடுகள்
ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள் அங்கு? ஷிரடி சாய்பாபா வாலண்டியர் சார்பாக வந்து உங்களுக்கு வந்து கட்டிட வசதி, வாகனங்கள் பார்க்கிங் வசதி இதெல்லாம் அழகாக செஞ்சுருக்காங்க. அதுபோல் நான் சொன்ன மாதிரி இந்த பஸ் வசதிங்கிறது பார்த்தீங்கன்னா கொழும்பு நகரில் இருந்து கொழும்பு கொட்டாஞ்சேனை வரதராஜ விநாயகர் ஆலயத்திலிருந்தும், பம்பலப்பட்டி ஸ்ரீ வஜிர ரோடு பழைய கதிரேசன் பிள்ளையார் கோயிலிருந்தும், கொட்டாஞ்சேனை ஸ்ரீ சிவசுப்பிரமணிய கோயில் சிந்துப்பட்டி கோயிலிருந்தும் பேருந்துகள் காலை 6 மணிக்கு கிளம்புகின்றன. ஸோ நீங்கள் அந்த ஒவ்வொரு பக்தர்களும் தயவு செய்து முன்பதிவு செய்ய வேண்டிக்கிறோம். அந்த நம்பர் என்ன 0761630462 0777801306 0767091646. இந்த பூஜ்ஜியத்துக்கு மீண்டும் ஒரு முறை நாங்கள் சொல்லலாம், எழுதி கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். திரும்ப இருக்க சொல்லுவோமா அந்த நம்பர் 0761630462 மற்றும் 0777801306 0767901646 என்ற எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யுமாறு மிக வேண்டிக் கொள்கிறோம். சரி, பக்தர்களுக்கு இந்த தொலைபேசி எண்கள் மூலமாக வந்து தொடர்புகளை ஏற்படுத்தி நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம், அப்படித்தானே? சரி, இந்த 8ஆம் திகதி இந்த நிகழ்வுகள் தவிர வேறு என்னென்ன நிகழ்வுகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது? நீங்கள் 7ஆம் தேதியும் விஜய பூஜைகள் நடக்குது, 8ஆம் தேதி நடக்குது. இதை தவிர ஒவ்வொரு நாளும் நீங்கள் சாய்பாபா கோயிலுக்கு போனீங்கன்னா காலையில் வந்து 4 நேர பூஜைகள் நடைபெறும். ஓகே, ஸோ காலையில் திரும்பி 12 மணிக்கு பூஜைகள் இருக்குது, ஈவினிங் 5 மணிக்கு இருக்குது, 6:30 மணிக்கு இருக்குது. ஸோ 4 நேர பூஜைகள் ஒவ்வொரு நாளும் நடைபெறும். ஸோ அந்த எல்லா பூஜைகளும் நீங்கள் அழகாக நித்திய பூஜையும் கலந்துக்கலாம், ஆரத்தி பூஜைகளையும் கலந்துக்கிடலாம். திரும்பி அதுமாதிரி சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து 2 மாதத்துக்கு 2 தினங்கள் அன்னதானம் வழங்கப்படும். ஸோ நீங்கள் காலை இந்த 7ஆம் தேதி காலையில் இருந்து 8ஆம் தேதி 12:30 மணி வரைக்கும் நிறைய பூஜைகள். மற்றும் ஒரு காணொளி தயாராக இருக்கின்றது ஷிரடி சாய்பாபா ஆசிரமத்தின் அழகானது ஒரு காணொளி, அதை பார்த்துவிட்டு வரலாம். சொல்லுங்கள் சிவாயா, இது வந்து பூஜை நேரங்களில் எடுக்கப்பட்ட காணொலியா என்ன மாதிரி? இது பூஜை எடுக்கப்பட்ட காணொலி. அந்த நீங்கள் அந்த பூஜை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த பாபாவுடைய அந்த அழகு எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ பக்தர்கள் எல்லாருமே நீங்கள் பூஜை ஆரத்தி பண்ணலாம். ஸோ நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு நீங்களே ஆரத்தி பண்ணி அந்த சாய்பாபாவின் பாதகை இருக்கும், அந்த பாதகையில் நீங்கள் தொட்டு வணங்கி உங்கள் மலர்கள் இருக்கும், மலர்களை நீங்கள் வைத்து அது உங்களுக்கு என்ன வேணுங்கிறத ஒரு நிமிடங்கள் கண்களை மூடி வேண்டிக் கொள்கிறோம். சரி, நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 7ஆம் திகதி பூஜைகள் இருக்கின்றது, அதேபோல் 8ஆம் திகதி தான் ஓராண்டு நிறைவு விழாவுக்கான பூஜைகள் நிகழ்வுகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்று. பூஜைகள் தவிர வேறு என்ன நிகழ்வுகள் இருக்கின்றது ஐயா, அது பற்றி சொல்லுங்கள். அது நாங்கள் முன்பு கூறிய மாதிரி பூஜைகள் வந்து ஓகே 7ஆம் தேதி தாராளம் பக்தர்கள் கலந்து, 8ஆம் தேதி வர வசதியார்கள் 7ஆம் தேதி ஆயத்தமாகிறார்கள். நீங்கள் 7ஆம் தேதிக்கு நீங்கள் கலந்து கொள்ளனா கூட அன்றைக்கி நீங்கள் கொட்டாஞ்சேனை வரராஜ கோயிலேருந்து பேருந்துகள் கிளம்புகிறது. அதற்கு பிறகு காலையில் வந்து நீங்கள் பரதநாட்டிய நிகழ்வுகள் நடைபெறுகிறது, கூட அலங்கார பூஜையும் நடக்கும்போது அதற்கு பிறகு சில அலங்கார பூஜைகளும் அன்றனை அலங்கார வேலைகள் வந்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கொழும்பு அபயநாயக்கர் க்ஷேத்ரா நடனப்பள்ளி மாணவர்கள் வந்து குரு பக்தி என்னும் தலைப்பில் வந்து பரதநாட்டிய நிகழ்வை பண்ணுறாங்க. தொடர்ந்து இசைக்கலைஞர்கள் வந்து பாபாவுக்கு விசேட பஜனையும் செய்கிறாங்க. ஸோ நீங்கள் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆரத்தி மட்டும் திரும்பி நட நிகழ்ச்சிகள், பூஜைகள், அந்த கூட்டு பிரார்த்தனைகள் மற்றும் தியானத்தில் எல்லாத்தையும் நீங்கள் கலந்துக்கலாம். அதற்கு பிறகு அன்னதானம். சரி, ஷிரடி பாபா மக்களுக்கு சொல்லும் செய்தி என்ன, சுருக்கமாக சொல்லிவிடலாம் சிவாயா? ஷிரடி பாபாவுக்கு வந்து நீங்கள் என்னுடைய அனுபவத்தில் சொல்லணும்னு பார்த்தா நீங்கள் பாபாட்ட வந்து டோட்டலாக சரணாகதி விடுங்கள். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் கேட்கவே வேண்டாம், பாபாவுக்கே தெரியும் உங்களுக்கு என்ன. பாபா அவங்கள பார்த்து அவங்க என்ன வேணுங்கிறத யாரால் எப்பொழுது எந்த நேரத்தில் அவர் முடிக்க முடியுங்கிறது பாபாவுக்கு தெரியும். நீங்கள் வந்து டோட்டலாக சரணாகதி நம்பிக்கை வேணும். நம்பிக்கை அண்டு பொறுமை தான் பாபாவோட சக்தி. உங்களுக்கு என்ன வேணுங்கிற நம்பிக்கையோடு கும்பிடுங்க, நீங்கள் பொறுமையாக இருங்க, பாபா கண்டிப்பாக உங்களுக்கு வழங்குவார்.
ஸோ அதனால தான் எல்லாருமே பாபாவுடைய பக்தர். நீங்கள் ஒரு தடவை இங்கே போயிட்டீங்கனாலே திரும்ப திரும்ப உங்களை அவர் பாபா வழிபட செய்யுங்க. ஆமாம், இன்றைய தினம் வந்து நாங்கள் நிறைய முக்கியமான ஒரு விடயத்தோடு தான் இன்றைய தினம் இந்த முதலாவது சிறப்பு நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருந்தோம். அவிசாவளியில் இயங்கி வரும் சீரடி சாய்பாபா ஆசிரமத்தின் ஓராண்டு நிறைவு விழா வந்து மார்ச் மாதம் 2026 மார்ச் மாதம் 8ஆம் திகதி இந்த பூஜைகள், விழாக்கள், நிகழ்வுகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கும் கலந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. எங்களுடைய தொலைபேசி எண்களை நாங்கள் 3 தொலைபேசி எண்கள் மூலமாக உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம். அதன் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பதிவுகளை வந்து முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளலாம். 7ஆம் திகதி பூஜைகள், அதேபோல் 8ஆம் திகதி பூஜைகள், நிகழ்வுகள், இப்படி நிறைய அன்னதானங்கள், நிறைய விடயங்கள் வந்து சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நீங்களும் கலந்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்திற்காக வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிறப்பு நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருந்தோம். இன்று எங்களோடு இணைந்திருந்தார் சீரடி சாய்பாபா பக்தர் சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் தான் இணைந்து உங்களுக்கான நிறைய பயன் தரக்கூடிய விடயங்களை எம்மோடு இணைந்து பகிர்ந்து கொண்டிருந்தார். மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி. மார்ச் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ பாபாவின் ஆசீர்வாதத்தை பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன். சரி, நாங்கள் சீரடி சாய்பாபா அவிசாவளியில் இயங்கி வரும் சீரடி சாய்பாவின் முதலாவது ஆண்டு நிறைவு வந்து பூர்த்தி செய்து பூஜைகள், நிகழ்வுகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கும் கலந்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதற்காகத்தான் இன்றைய நேர்காணல் பகுதி உங்களுக்காக நாங்கள் வழங்கியிருந்தோம். சரி, இந்த அளவிலோடு நானும் விடைபெற்று செல்வதற்கு தயாராக இருக்கின்றேன். சீரடி சாய்பாவின் அழகானது ஒரு பாடல் தயாராக இருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். 2வது சிறப்பு நேர்காணல் பகுதியோடு அன்சஹான் அவர்கள் இணைந்து கொள்வார்.